ஓம் சாந்தி. தாதி பிரகாஷ்மி அவர்களுடைய அமிர்த வாக்கியம். உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய மனநிலையை எப்போதும் உயர்வான நிலையில் வைத்து நடக்கக்கூடிய அனைத்து விளையாட்டையும் நாம் பார்க்கும்போது மன உழைப்பிலிருந்து, கஷ்டமான ஒரு உணர்விலிருந்து நாம் விடுபட முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய காட்லி யூனிவர்சிட்டி இது. நம்முடைய ஒவ்வொரு சென்டரும் காலேஜ், மதுபனம் என்பது யூனிவர்சிட்டி. அப்போ நம்ம எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு பேப்பர், நம்முடைய பரீட்சை பேப்பர் எழுதுவதற்காக சில நேரங்கள் நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய பேப்பர் தயார் செய்யறதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கோம். இது ஒவ்வொன்றுமே நம்ம பாபா நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படி பரீட்சை பாஸ் பண்றது, பரீட்சையினுடைய பாதிப்புகள் என்ன, அதுல நம்ம எப்படி பாஸ் ஆகி போறது, பாபா நமக்கு எல்லா படிப்பினைகளையும் கற்றுக் கொடுக்குறார். இது ஒரு அதிசயமான ஸ்கூல். நம்ம அனைவருமே ஸ்டூடெண்ட், நம்ம எல்லாருமே மாணவர்கள். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரும் கூட. நம்முடைய யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் யாருன்னா ஒரே ஒரு சிவபாபா. அனைத்து ப்ரொஃபஸர்ஸும் 6 நாள் என்ன பேப்பர் தயார் பண்ணணும், எப்படி காலேஜில் ஒர்க்கிங் டேன்னு இருக்கும் இல்லையா, அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒர்க்கிங் டே தான். ஒவ்வொரு நாளும் நம்ம பரீட்சை பேப்பர் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம தயாராகிட்டே இருக்கணும். எப்போதுமே நான் யோசிப்பேன், என்னுடைய பாபா ஞானக்கடல், அன்பு கடல், சர்வ சக்திவான். அவர் நம் அனைவரையுமே நமக்கு சமமா ஆக்கிறதுக்காக தான் இவ்வளோ காரியங்களை செய்துட்டு இருக்கேன். ஒருபோதும் பாபா நம்ம கிட்ட சொல்லல, நான் அன்பு கடல், நீங்க ஒரு துளி, நீங்க ஒரு துளி தான், அப்படின்லாம் பாபா நம்மளை சொல்லல. எப்போதுமே பாபா நம்மளை என்ன சொல்றாரு, நீங்களும் மாஸ்டர் அன்பு கடல், மாஸ்டர் என்ற ஆசனத்தில் நீங்கள் எப்பொழுதுமே அமர்ந்திருக்க வேண்டும். நம்ம எப்போதுமே நினைவு வைக்கணும், நான் ஆதி ரத்தினம், நான் அனாதி ரத்தினம், நான் தான் ஆதி தேவதா, நான் தான் அழிவில்லாத ஆத்மா. எனக்குள்ள எவ்வளவு உயர்ந்த லட்சணங்கள் இருக்கு, அவைகள் எல்லாமே உள்ள இருக்கு. ஆனா நான் மறந்து போயிட்டேன். பாபா நமக்கு அறியாமை என்ற திரையை விளக்குகிறார். வாபஸ் நம்மளை திரும்ப நம்முடைய சீட்ல உட்கார வைக்கிறார். அதனால ஒருபோதும் நீங்க இப்படி யோசிக்கவே கூடாது, எனக்கு சூக்ஷ்மமான பந்தனங்கள் இருக்கு, நான் தான் இதை செய்ய வேண்டியிருக்கு, நான் ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியிருக்கு, நான் புது ஸ்டூடெண்ட் மாதிரி காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி ரொம்பவே என்ன பண்றோம்னா நம்ம மன உழைப்பு செய்யறோம். அப்படி நம்ம ஒவ்வொரு நேரமும் ரொம்ப யோசிச்சு கடினமா முயற்சி பண்றோம் அப்படின்னா நாம இன்னும் குழந்தையாவே தான் இருக்கிறோம்னு அர்த்தம். குழந்தைக்கு ஒரு சின்ன காரியம் செய்யறது கூட ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அதே குழந்தை வளர்ந்த பிறகு அந்த காரியத்தை செய்ய ரொம்ப சுலபமா செய்துட்டு போயிடும். நாம கூட புதுசா பாபா குழந்தைய ஆனப்போ நம்ம எல்லா காரியங்கள், பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியையும் ரொம்பவே நம்ம கவனம் கொடுத்து அதுக்கு ஈடுபாடோட முயற்சி பண்ணுவோம். ஆனா அது நாளடைவுல அது நம்முடைய பழக்கமாகி நம்முடைய இயல்பாயிடும், அந்த சம்ஸ்காரம் ஆயிடும். அப்போ நம்ம நினைக்க வேண்டாம், நான் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு, நான் ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கு, அப்படி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது இயல்பான ஒரு முறையில வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பாபா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குற, எப்போதுமே நீங்க உங்களுடைய மனநிலையை உயர்வா வச்சுக்கோங்க, ஹையஸ்டா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது அது மனதளவுல உங்களுடைய பாதிப்பை செய்யாத அளவுக்கு பாபாவுடைய ஞான கருத்துக்களை நம்ம சிந்தனை பண்ணணும். பாபா நமக்கு சாட்சிங்கிற ஒரு சீட் கொடுத்துருக்கேன். சாட்சிங்கிற நிலையில இருந்து நாடகத்தினுடைய ஒவ்வொரு விளையாட்டையும் நம்ம பார்க்கணும். பாபாவை பாருங்க, பாபா என்னுடையவர், அன்பானவர், அன்பானவர் தான், ஆனாலும் கூட அவர் விடுபட்டவரா இருக்க. அதே போல நானும் விடுபட்ட அன்பான நிலையில் இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம எல்லாருமே ஆடாத அசையாத நிலையில இருக்க முடியும். நிறைய முறை நம்ம பார்க்கிறோம், நம்பிக்கை புத்திங்கிற சிம்மாசனத்துல உறுதியா நம்ம இருக்கோம். நம்பிக்கைங்கிற சிம்மாசனத்துல உறுதியா இருந்தாதான் நம்மால எல்லா காரியங்களையுமே தடையில்லாம செய்ய முடியும். எங்கேயாவது நம்ம மாட்டிக்கிட்டோம், ஏதாவது பற்றுங்கிற கயிறுல மாட்டிருக்கிறோம், அவநம்பிக்கையில மாட்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது என்ன ஆயிடும், பாதிப்புகளை ஏற்படுத்திடும் இல்லையா. அதனாலதான் எப்போதுமே பாபா நமக்கு கவன ஈர்ப்பு கொடுக்குற, நீங்க ஃபாலோ ஃபாதர் பண்ணுங்க,
பிரம்மா பாபாவை நீங்கள் பின்பற்றுங்கள். பாபா நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருக்க. கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைந்தவரா, விகர்மங்கள் மீது வெற்றி அடைந்தவரா, பாபா செயல்முறையில செய்து காட்டினார். நம்ம எல்லாருக்கும் ஸ்பெஷலா பாபா கிட்ட இருந்து என்ன வரதானம் கிடைச்சிருக்கு? எப்பொழுதுமே வெற்றி அடைவீர்கள் ஆகுக, சதா விஜயி பவங்கிற வரதானத்தை பாபா கொடுத்திருக்கார். அப்போ இயல்பாவே எனக்கு வரதானமா கிடைச்சிருச்சுன்னா நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற கேள்வியே இல்லையே. நான் வெற்றி தான் அடைவேன் அப்படின்னு ஸ்வயம் பகவானே சொல்லிட்டார். இன்னைக்கு யாராவது நான் தோல்வியினுடைய மாலையின் மணியா இருக்கேன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. நான் பாபாவினுடைய வெற்றி மணி மாலையில் மணியாக இருக்கின்றேன் தானே சொல்லுவோம். நான் வெற்றியாளன் தானே சொல்லுவோம். அப்போ நம்ம திருடமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இருக்கணும். நான் வெற்றியாளன். குழந்தைகள் சில நேரம் என்ன பண்றோம்னா, அப்பப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்முடைய கவன ஈர்ப்பு ஜாஸ்தியா போகிற காரணத்தினால, அது லௌகிக் இல்ல அலௌகிக் சம்பந்தங்கள்ல புத்தி போகிறதுனால நமக்கு நிறைய மனதில் குழப்பங்களும் தடைகளும் வருது. நம்ம பாக்குறோம் கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடையணும்னு பாக்குறோம். ஆனா அந்த கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைறதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும்? பாபா இன்னசென்ட்டா இருக்க சொல்லியிருக்காரு. அதாவது அவ்வளோ குழந்தையாவே இருக்க சொல்லியிருக்கார். விகாரங்கள்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நான் ரொம்ப அறியாமையில் இருக்க வேண்டும். அதை பத்தி ஒரு நாலேஜ், இன்னசென்ட்டா இருக்கணும். நம்ம குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? நம்முடைய பழைய சம்ஸ்காரத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஆத்மீக பயிற்சி அதிகமா செய்யும். எவ்வளவு தேகி அபிமானி பயிற்சி பண்றோம், தேகத்திலிருந்து நான் விடுபட்ட ஆத்மாங்கிற பயிற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு மனதினுடைய சஞ்சலத்திலிருந்து நாம வெற்றி அடைய முடியும். ஏன்னா நம்முடைய மனசு சஞ்சலம் ஆகுவது எப்ப நம்ம தேக உணர்வுல வரோமோ அப்பதான் அந்த சஞ்சலமே வருது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்துட்டாதான் மாற்றங்கள் வரும். ரியலைசேஷன் செய்யாத வரைக்கும் மாற்றங்கள் வராது. பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? குழந்தைகளே, நீங்கள் முழுமையான நிலையை அடைய வேண்டும். முழுமை நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பாபா நிறைய செமிங்கைகள் கொடுத்திருக்கிறார். அப்போ அதுல முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைந்தவர்களா ஆகணும். இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் நான் ஏதாவது தவறு காரியங்கள் செய்யறேனா, இல்ல அவைகள் என்னைய ஈர்க்கின்றதா, கொஞ்சம் என்னுடைய மனசையும் புத்தியையும் சஞ்சலப்படுத்துதா, நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். பழமொழியே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொட்டி கொட்டி நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, நஷாவை ஏத்துங்க. நமக்கு நாமே என்ன பண்ணணும்? பாபாவுடைய ஞானத்தையும் ஸ்வமானத்தையும் நமக்கு சொல்லி சொல்லி ஆத்மாக்குள்ள நஷா போதைய நம்ம ஏத்தணும். அலட்சியம், சோம்பேறித்தனம், மானம், அவமானம், இந்த கேள்விகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்முடைய பாடம் என்னன்னா அப்பா மற்றும் ஆஸ்தி, இந்த ரெண்டையும் நினைவு செய்வது மட்டும்தான். இப்ப நமக்கு நிறைய பெரிய பேப்பர்லாம் வரப்போகுது. நம்ம விகர்மங்கள் மீது வெற்றி அடையணும், விகர்மங்கள் மீது வெற்றி அடையணும். மேலும் செய்த விகர்மங்கள் எல்லாத்தையும் நாம பஸ்மம் பண்ணணும். அதுக்கான காரியத்தை இப்ப நம்ம கவனம் கொடுத்து செய்ய. நம்ம எல்லாருக்கும் ஒரே பாதை தான் பாபா கொடுத்திருக்கார். லட்சியமும் ஒன்றாதான் கொடுத்திருக்கார். போய் சேர வேண்டிய இடமும் ஒன்றுதான். அப்போ நம்ம யோசிக்கிறோம், எப்படி போவோம், எப்ப போவோம், முடியுமா அப்படின்லாம் யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. பிரம்மா பாபாவுக்கு சிவபாபா சொல்லும் போது பிரம்மா பாபா அப்படி யோசிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு யஜ்யம் இவ்வளவு பெருசா இருந்திருக்குமா? பிரம்மா பாபா தன்னுடைய கிரகஸ்தத்துல இருந்தாலும் பல கர்மா செய்தாலும் கூட தன்னுடைய மனதின் சிந்தனைய பாபா சொன்ன மாதிரி ஒரு நிலையா ஆத்மீக ஸ்வரூபத்துல முழு உலகத்திற்கும் சக்தி கொடுக்கக்கூடிய நிலையில பாபா தன்னுடைய மனநிலையை வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாபா எவ்வளவு முயற்சி செய்தார் சுயத்திற்காக. பாபா முதல்ல தன்னைய தயார் பண்ணார். அதுக்கு அடுத்து உலகத்துக்கே என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக பாபா நிறைய காரியங்களை செய்தார். எந்த பந்தனங்கள்லயும் பாபா மாட்டல. எந்த பந்தனங்களுடைய பாதிப்புல இல்லாத காரணத்தினாலதான் அவரால் அவர் நினைச்சபடி காரியங்களை செய்ய முடிச்சது. நம்ம முயற்சி பண்ணணும், சுய புருஷார்த்தத்துக்கும் மற்றவங்களை செய்விக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல. சிந்தனை பண்ணணும், ஆனா கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நாம இறந்துட்டா நமக்கு முன்னாடி இந்த உலகமே இறந்து போச்சு.
இது குழந்தை பருவத்துல இருக்கும்போது பாபா நமக்கு கோர்ஸ் கொடுத்திருப்பாரு. இப்போ நமக்கு என்ன கோர்ஸ் கொடுக்கிறார் பாபா? இந்த உலகத்தை ஒரு உன்னதமான புது உலகமா, அமைதி நிறைந்த உலகமா, ஒரு உயிரோட்டம் நிறைந்த உலகமா ஸ்தாபனை செய்யணும். அது நம்முடைய கடமை. பழசு மறைஞ்சு போச்சு, பழசு இறந்து போச்சு. ஆனா நம்முடைய உள்ளத்துல புது யுகம், புது உலகம், அந்த உலகத்தை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும்? அதுல நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். நமக்குள்ள ஒரு உறுதி கங்கணம் கட்டிக்கணும். நான் பழைய உலகத்தை முழுமையாக விடுபட்டு நான் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற கங்கணத்தை நம்ம கட்டிக்கணும். நம்ம கிரகஸ்தி இல்லை, நம்ம ட்ரஸ்டி. பாபா நம்ம எல்லாரையும் ட்ரஸ்டியா தான் வாழ கத்து கொடுக்கிறார். மேலும் பாபா ஃபரிஷ்டாவா இருக்க சொல்றாரு. கிரகஸ்தியிலிருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம், ட்ரஸ்டி ஆயிட்டோம். அப்போ பாபா ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஸ்டாம்ப் என்ன? நம்ம கிரகஸ்தி இல்லை, நம்ம ட்ரஸ்டி. டெய்லி தினமும் பாபாவுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக டான்ஸ் பண்ணணும். எப்படி பாபாவுக்கு முன்னாடி குழந்தைகள் சில நேரம் நிறைய போஸ் காட்டுறோம்னு சொல்றார் பாபா, அதே போல நாம பாபாவுக்கு முன்னாடி நல்ல புருஷார்த்தம், சுய மாற்றம், சுய முன்னேற்றத்தினுடைய போஸ் பாபாவுக்கு நம்ம காட்டும் போது பாபாவுக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். பாபா பாப்பாரு நம்ம அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை வெளிப்படைய செய்து இங்க வந்திருக்கிறாங்க. அதிர்ஷ்டத்தின் ஆதாரத்துல தான் பாபா குழந்தையாவே ஆகியிருக்கிறோம். இதுல எந்த சந்தேகமும் இல்லையே. ஏன் நமக்கு சந்தேகம் வரணும்? சந்தேகம் வரும்போதுதான் நமக்குள்ள என்ன ஆகும்? குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிவாத சன்ஸ்கார் இருக்கு, எனக்குள்ள இந்த பலகீனம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, என்னுடைய சன்ஸ்கார் அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கிறேன்னா அப்ப நான் எந்த அளவுக்கு ஞானத்தை புரிஞ்சிருக்கிறேன்? ஒரு ஞானி யோகியினுடைய சன்ஸ்காரம் எப்படிப்பட்டது? எவ்வளோ பலகீனமான சன்ஸ்காரமா இருந்தாலும் அதுக்கு ஞானத்தினுடைய புரிதல் ஏற்படுத்தி யோகத்தினுடைய சக்தியின் மூலம் மாற்றத்தை செய்விப்பதுதான் ஞானி யோகியினுடைய அடையாளம். நம்முடைய திருஷ்டி பவித்திரமா இருக்கணும். பவித்திர திருஷ்டி கொண்டு வருவதற்கு நமக்கு நாமே படிப்பினைகள் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பாபா எவ்வளோ தூய்மையான வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க. தூய்மையான வாழ்க்கையின் மகத்துவத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்க. அந்த தூய்மையினுடைய சக்தியை உணரும் போதுதான் நமக்குள்ள அந்த தூய்மையானது வரும். மேலும் பாபா நம்ம எல்லாரையுமே தியாகியாக வாழ கத்து கொடுத்திருக்க. தியாகம் செய்யறதுக்கு பாபா கத்து கொடுத்திருக்க. தன்னுடைய பழைய உலகத்தை தியாகம் பண்றதுக்கு பாபா கத்து கொடுத்திருக்க. பழைய உலகத்தை தியாகம் செய்து ஃபரிஷ்தா ஆகி மேல பறக்கிறதுக்கு பாபா கற்றுக் கொடுத்திருக்க. இது இயற்கையினுடைய விளையாட்டு. இந்த இயற்கையினுடைய விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்முடைய மனதில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. பாதிப்புகள் வரும்போது அதுக்கு நம்ம புரிய வைக்கணும், நான் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கேன், பாபா என்னை எவ்வளவு உயர்ந்த சீட்ல உட்கார வச்சிருக்காரு, நான் போய் இந்த அற்ப விஷயத்துல போய் கவனம் கொடுக்கறேனே அப்படி நமக்கு நாம படிப்பினை சொல்லி கொடுக்கும். சிலர் கேக்குறாங்க, பாபா மாயையினுடைய புயல் ரொம்ப வருது. பாபா சில நேரம் குழந்தைகள் கிட்ட ரொம்ப இனிமையிலும் இனிமையாக பேசுற, குழந்தைங்களே நீங்க போர் வீரர்களா, புயல் வருதா அப்படின்லாம் குழந்தைகளுடைய உள்ளத்துல பாபா என்ன வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கேள்வி கேட்பார். அப்ப குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பதில் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்றாங்க. உடனே பாபா சொல்றாரு, குழந்தைங்களே நீங்க சர்வ உத்தமமான பிராமண குல பூஷன்கள், நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள். உங்களுக்கு பாபா என்ன படிப்பு கற்றுக் கொடுத்திருக்கார்? நான் ஆத்மா, எனக்கு உலகமே ஒரு பாபா, லட்சியம் தேவதையாக ஆக வேண்டும். அப்போ உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க, மாயா எப்படி வரும்? மாயா வரத்துக்கு கேட் என்ன? தனக்குத்தானே கேளுங்க. மாயா வருவதற்கு கேட் எதுனா நான் தேகம் என்ற உணர்வு. நான் தேகம் என்ற உணர்வு கேட் திறந்த உடனே நான் ஒரு கிரகஸ்தி, இந்த உலகம் இப்படி இருக்கு, இந்த பழைய உலகம் இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த உலகத்துல மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பலவாறு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சேன். சில நேரம் குழந்தைகள் பாபா கிட்ட, நாங்க எங்களுக்கு குடும்பம் எவ்வளவு பெருசு பாபா,
அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நான் ஷூபாபா தான் இருக்கிறதுலே பெரிய கிரகஸ்தி. பாபா ஆனா இந்த கிரகஸ்திங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. கிரகஸ்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ட்ரஸ்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ட்ரஸ்டின்னு புரிஞ்சுட்டு எல்லா சொத்தும் பகவானுடைய சொத்து, நான் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு காரியம் செய்யுங்க. என்னுடையது, என்னுடைய உலகம், என்னுடைய சொந்த பந்தம் நினைக்கும் போது மனநிலை பாதிக்க தான் செய்யும். இல்லறத்துக்கு வரும்போது என்னுடையது என்னுடையது நினைக்கும் போது மாயா உடனே என்ன பண்ணிடுது, தன்னுடைய காரியத்தை அதை செய்ய ஆரம்பிச்சிடும். தேகத்தினுடைய கவர்ச்சியில கொண்டு போயிடுது, தேகத்தினுடைய சாதனங்களுடைய கவர்ச்சியில கொண்டு போயிடுது. அதுக்கப்புறம் போர் வீரர்களாயிட்டு நாம என்ன பண்றோம், யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்புறம் புயல் வந்துருச்சுன்னு பலகீனம் ஆயிடும். இப்படி ஏற்ற இறக்கத்திற்கான நேரம் இப்பொழுது இல்லை. பாபா மீது, நாடகத்தின் மீது முழு நம்பிக்கை, விசுவாசம் உடையவர்களாக நம்ம இருக்கணும். இது பெரிய உலகம், ஆனா இந்த உலகத்தினுடைய எந்த கவர்ச்சிகளும் நம்மளை கவர முடியாது. காரணம் என்னன்னா, நாம ட்ரஸ்டிகள் பாபா மேல, பாபா மீது கவரப்பட்டுள்ளோம். பாபா அவ்வளோ அழகானவர், அந்த அழகானவருடைய கவர்ச்சியில நாம இருக்கிறோம். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய மனதிற்கு நாம சொல்லி கொடுக்கணும். மாயா வருதுன்னு சொல்றோம், எங்கிருந்து வருதுங்கிறத நாம அடிக்கடி செக் பண்ணணும். அதனால்தான் எப்போதுமே இந்த பயிற்சி இருக்கணும். நான் ஆத்மா, நிராகாரமான ஆத்மா, என்னுடைய பாபாவும் நிராகாரமானவர். இந்த அபியாசத்தை டெய்லி நம்ம செய்யணும். அனைவரும் என்னுடைய சகோதரா சகோதரிகள்ங்கிற உணர்வு இருக்கணும். நம்முடைய மனசு புத்திய ஏற்ற இறக்கத்துல கொண்டு வந்தோம்னா மாறுவது, முன்னேற்றம் அடைவது லேட் ஆயிடும். அதனால எப்போதுமே நம்முடைய தாய் தந்தையை நம்ம பின்பற்றணும். எப்படி மம்மா பாபா எவ்வளோ உயர்ந்த காரியங்கள் முயற்சி செய்தாங்க, அது நம்ம பார்த்து நாம அதை பின்பற்றணும். பாபா நமக்கு டியூட்டி கொடுத்துருக்கிறார். என்ன டியூட்டி கொடுத்துருக்கார் பாபா? நீங்கள் விஸ்வ கல்யாண்காரி, நீங்க தான் உலகத்துக்கே நன்மை செய்யணும். அப்ப பாபா முழு உலகத்துக்கும் நன்மை செய்யறதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். நன்மை செய்வதற்காகவே நான் ஜென்மா எடுத்துக்கிறேன். அப்ப என்னுடைய சம்ஸ்காரம் என்ன? நன்மை செய்யக்கூடிய சம்ஸ்காரமானது எப்போ நான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா நினைக்கிறேனோ அப்ப என்னுடைய சம்ஸ்காரம் மாற ஆரம்பிச்சிடும். என்னுடைய ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம்க்கு நான் போகணும், அனைவரையும் நான் அழைச்சிட்டு போகணும். அப்படிங்கும்போது அனைவர் மீதும் நமக்கு சுப பாவனா வர ஆரம்பிக்கும். நம்மளே நாமே பார்க்கணும், எனக்குள்ள பலகீனங்களோ மற்றவர்களை பத்தி அவதூறான எண்ணங்களோ என்னுடைய புத்தியினுடைய லயன் பாதிக்கப்படல. அடிக்கடி நம்ம சோதனைப்படணும். புத்தி லைன் கிளியரா இருக்கா பார்க்கணும். ஞானத்தினுடைய லட்சியம், ஞானத்தினுடைய புரிதல் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நான் தனியாக வந்தேன், தனியாக இருக்கேன், தனியாக செல்ல வேண்டும். தனியான அர்த்தம் என்ன? தேகத்தினுடைய கவர்ச்சியில் நாம் போகக்கூடாது. பாபாவுடைய மடியில போகணும். பாபாவுடைய நான் மடியில இருக்கிறேன், பாபா என்னை எல்லா காரியங்களும் செய்விக்கிறார். ஈஸ்வரிய லா நமக்கு என்ன? செய்பவர் செய்விப்பவர் பாபா. நான் ஒரு கருவி என்ற உணர்வோடு இருப்பதுதான் பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய நீதியாகும். சில நேரம் குழந்தைங்க சொல்றாங்க, எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய மூடு எப்போதுமே ஆஃப் ஆகவே கூடாது. அப்படி சொல்றதே தவறு. பாபா குழந்தையாகிட்டு பகவானுடைய பாலனையில் இருப்பவர்கள் ஒருபோதும் எனக்கு மனநிலை சரியில்லை, நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் யோகியுக்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். டான்ஸ் ஆடும்போது எல்லாருமே அந்த ராஸ்லீலா டான்ஸ் பண்ணும்போது பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரி கை, ஒரே மாதிரி கால், எல்லாமே தாளங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாதான் அந்த ராஸ் பார்க்கறதுக்கு கூட நல்லா இருக்கும். ஒருத்தருடைய கை இது கூட மாறுச்சுன்னா உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆயிடும்னா ஈடுபாடுகள் வந்துடும். அப்போ ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், தன்னுடைய பொசிஷனை மாத்திக்கணும். தன்னுடைய பொசிஷனை மாத்திட்டு அப்படியே ஸ்டடி பண்ணி அவங்க அதே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அதுக்கு மாதிரிதான் நம்ம கூட இந்த நாடகத்துல டான்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். சில நேரம் சிலருக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒத்துழைச்சு போக வேண்டியிருக்கு. அப்படி ஒத்துழைச்சு போகும்போது தான் நம்முடைய டான்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இல்லைன்னா எல்லாருக்குள்ளேயும் என்ன ஆகும்னா மோதுதல், எல்லாருக்குள்ளேயும் பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். அப்போ ஃபுல் டே நமக்கு பார்த்தா ஃபுல் டே பேப்பர் நான் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிராமண வாழ்க்கை ஃபுல் டே பேப்பர் கொடுக்குற வாழ்க்கை இல்லை. ஃபுல் டே மகிழ்ச்சியா குஷியா திருப்தியா இருக்கிற வாழ்க்கை தான் பிராமண வாழ்க்கை. அது நம்ம புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, உண்மையான தீபாவளினா உண்மையான ஜோதியை நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபாவளி சொல்றோம். ஆனா பாபா நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு என்ன, தினமும் நம்ம ஆத்மீக உணர்வுல இருந்து ஆத்மீக சிந்தனையில இருந்து அனைவரையும் நாம ஆன்மீக ஜோதியை நாம ஏற்ற வேண்டும். சிலர் கடுமையான சம்ஸ்காரம் உடையவங்களா இருக்கிறாங்க. கோபம், பொறாமை, பற்று, சோம்பேறித்தனம், இப்படி நிறைய என்ன பண்றாங்கன்னா பலகீனத்துக்கு வசமா இருக்காங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இவைகள் எதுவுமே பிராமணனுடைய சம்ஸ்கார் கிடையாது. பிராமணனுடைய சம்ஸ்கார் எதுனா எப்போதுமே மகிழ்ச்சியா இருந்து மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு நன்மை செய்வது தான். ஒருவர் என் மேல பொறாமப்படுறாங்க, அவர்களுடைய காரியம் பொறாமப்படுவது. ஆனா நான் அவர்களை பார்த்து அவங்களுடைய நிலையை பார்த்து என்னுடைய மனநிலையை பாதிக்க செய்யக்கூடாது. அவங்க செய்யறது தப்புன்னு தெரியுது, அப்ப அவங்க செய்யறத பார்த்து வர்ணனை பண்றேன்னா அதுவும் தப்பு தானே. அப்ப என்னுடைய பேட்டரியில சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிரும் இல்லையா? அதனால நாம கணக்கு வழக்குகளை புரிஞ்சுட்டு நம்முடைய மனசுல யாருடைய விஷயங்களையும் எந்த விஷயங்களையும் நம்ம மனசுக்குள்ள போடக்கூடாது. நம்ம மனசு என்ன குப்பை தொட்டியா? மற்றவங்களுடைய வேண்டாத விஷயங்கள் எல்லாத்தையும், அவங்களுடைய குறைகள் பலகீனங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு வைக்கிறதுக்கு அது என்ன குப்பை தொட்டியா? உங்களுடைய மனசு அதுல பாதிக்க கூடாது. அப்படியே பாதிப்பு வருதுன்னா அதை பாபா கிட்ட உடனே சொல்லி கிளியர் பண்ணிருங்க, ஃப்ரீ ஆயிடுங்க. எந்த விஷயங்களையும் யாருடைய விஷயங்களையும் நம்முடைய மனசுல என்ன பண்ணக்கூடாதுன்னா பாதிப்படைய செய்யற மாதிரி உள்ள நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா பாபா நமக்கு கர்மத்தினுடைய ஆழ ரகசியங்களை புரிய வச்சிருக்க. கர்மத்தினுடைய ஆழ ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆத்ம உணர்வுல நாம இருக்க முடியும். ஆத்ம உணர்வுல இருக்க நம்முடைய கர்மா அக்கர்மாவா ஆகிடும். ஏன்னா பாபா நம்ம செயல்கள் ஒவ்வொன்றுமே அக்கர்மாவா ஆகக்கூடிய அளவுக்கு நம்மளை பயிற்சி செய்ய சொல்ற. பாபா சொல்றது என்ன? கர்மாத்தீத் நிலை அடைய வேண்டும். அப்ப கர்மாத்தீத் நிலையை அடையணும்னா அதுக்கு அடிப்படை பயிற்சி ஆத்மீக பயிற்சி. நான் ஆத்மா, நிராகாரமான ஆத்மாங்கிற அந்த பயிற்சியை நம்ம நிரந்தரமா செய்யணும். எப்படி நாம பாபா குழந்தை ஆன புதுசுல, ஞானத்துக்கு வந்த புதுசுல ரொம்ப ஆசையா நான் ஆத்மான்ற பயிற்சி செஞ்சோம். அந்த பயிற்சியை நம்ம இடைவிடாது செய்துட்டே இருக்கணும். இந்த தேகத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து நம்ம முழுமையா விடுபடணும். அதுக்கு பாபா கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மனதினுடைய விஷயங்களை முழுமையா பாபா கிட்ட ஒப்படைக்கணும். பாபா கிட்ட எந்த விதமான ஒளிவும் மறைவுங்கிறது இருக்கக்கூடாது. நம்முடைய மனசு பரிசுத்தமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பாபா நமக்கு வெளிப்படையா கூட ட்ரெஸ் ஒயிட் கலர் கொடுத்துருக்குறாங்க. சிலர் நினைக்கிறாங்க சன்ஸ்காரம் ஒத்து போக மாட்டேங்குது, சன்ஸ்காரம் ஒத்து போய் வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க ஒன்று சொல்றாங்க, இவங்களுக்கு கோபம் வருது, இவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்லாம் என்ன ஆயிடுதுன்னா மற்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அவங்களுடைய மனசுல ரொம்ப பாதிப்பு செய்து. ஆனா நம்ம ஒவ்வொருத்தருமே பாபாவுடைய ரொம்ப செல்லமான குழந்தைங்க, பாபாவுடைய வெற்றி மாலையில் மணியான குழந்தைங்க. அலௌகிக பரிவாரத்துல நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். பாபா நமக்கு நிறைய சுப பாவனைகளுக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்க. நாம பிறர் மீது சுப பாவனை வைக்கணும். நம்ம எப்போதுமே சுப பாவனை செய்பவர்களாகவே இருக்கணும். எந்த பந்தனத்திலையும் நாம போய் மாட்டக்கூடாது. பந்தனத்துல இருக்கிறவங்கள விடுதலை செய்யக்கூடியவர்கள் தான் நாம. அப்ப நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பெரிய தியாகம் பண்ணணும். மிகப்பெரிய தியாகம்.
மிகப்பெரிய தியாகம் எது? நான் என்ற உணர்வை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நான் செய்தேன், நான் செய்கிறேன், நான் சொல்றது தான் சரி, நான் சொன்னாதான் செய்யணும், என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும், இல்லைன்னா எனக்கு மனநிலை பாதிக்கப்படுது. அப்படி நான் வரும்போது அந்த நான் என்ற அபிமானம் நம்முடைய ஆத்மீக சக்திகளை என்ன பண்ணிடுதுன்னா இழக்க செய்கிறது. நான் என்ற அபிமானத்துக்கு வந்த உடனே கடுமையான சப்தங்களை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நாம பிரம்மா குமாரிகள், இனிமையானவர்கள், நம்ம வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும். அந்த இனிமைத்தன்மை மூலம் மற்றவர்கள் பாபாவை கவர்ந்து இழுக்கப்பட்டு அவங்க வரணும். ஏன்னா நாம தானே பாபாவை வெளிப்படுத்தணும். சன் ஷோஸ் ஃபாதர் இல்லையா? அப்ப நாம தான் என்ன பண்ணணும்? பாபாவினுடைய அந்த இனிமை தன்மையை மற்றவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். அதனாலதான் நம்ம எல்லாருமே கவனம் கொடுக்கணும். உயர்ந்த நிலையில நம்ம உட்கார்ந்துருக்கும் போது, ஹையஸ்ட் ஸ்டேஜ், நம்முடைய மனநிலை எப்போதுமே உயர்வா இருந்துச்சுன்னா நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப எளிமையா பார்ப்போம். எந்த ஒரு கஷ்டமான உணர்வும் ஏற்படாது. அப்போ நமக்கு மனசும் குஷியா இருக்கும், திருப்தியா இருக்கும். நாமளும் மற்றவங்களுக்கு நன்மைங்கிறது செய்ய முடியும். ஓம் சாந்தி.